சிறு வயதில் இட்லி சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது கூறும் தனுஷ். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டு விழா அண்மையில் சென்னையில் நடந்தது. மேலும் மதுரை, திருச்சி ஆகிய ஊர்களுக்கு சென்று புரமோஷன் செய்தார் தனுஷ். அதில் சிறு வயதில் இட்லி வாங்கி சாப்பிட காசில்லாமல் தனது சகோதரிகளுடன் சேர்ந்து பட்ட கஷ்டத்தை தனுஷ் கூறியிருந்தார். அப்போது தனுஷ் கூறும்போது, நான் சிறுவனாக இருந்தபோது கிராமத்தில் இருந்த ஒரு இட்லி கடையில் தினமும் எப்படியாவது இட்லி சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் வாங்கி சாப்பிட கையில் காசு இருக்காது. இட்லி சாப்பிட பணம் சேர்ப்பதற்காக தனுஷ் மற்றும் அவரது அக்கா மற்றும் உறவினர்களும் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து வயலில் பூ பறிக்கும் வேலைக்கு செல்வார்களாம். சுமார் 2.5 மணி நேரம் பூ பறித்து கொடுத்தால் ஆளுக்கு 2 ரூபாய் கூலியாக கிடைக்கும். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று இட்லி சாப்பிட்டுள்ளோம். உழைத்து சாப்பிடும்போது கிடைக்கும் சுவையும் நிம்மதியும் பெரிய உணவகங்களில் கூட கிடைக்கவில்லை என்று கூறிய தனுஷ், அந்த கிராமத்து இட்லி கடையை மையமாக வைத்து ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது என்று தோன்றியதாக தெரிவித்தார். மேலும் தன் சிறு வயதில் மனதை பாதித்த உண்மையான கதாபாத்திரங்களையும் சென்னை வந்த பிறகு சந்தித்த சில உண்மை சம்பவங்களையும் வைத்து இட்லி கடை கதையை எழுதியதாக தனுஷ் மேடையில் உருக்கமாக கூறியிருந்தார். நன்றி நண்பர்களே. இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.